சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். சார், ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபியால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உணர்ந்ததுக்கு பிறகாகத்தான் ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தலில் மீண்டும் அவர்களோட ஒரு கை கோத்திருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க தலைப்பு நீங்க காங்கிரஸ் குறித்து நண்பர் மிக அழகா சொல்லிட்டு வந்தாங்க. பாஜகவின் வளர்ச்சி என்பது ஆர்எஸ்எஸ் மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல. சரி, ஆர்எஸ்எஸ் மட்டும் வாக்களித்தால் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியாது. ஹரியானாவிலே மூன்றாவது முறையாக ஒரு சரித்திரத்தை உருவாக்கி இருக்க முடியாது. முக்து காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு மோடிஜி அவர்கள் ஆரம்ப தேர்தலில் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏன்னா நீங்க காங்கிரசுடைய நிலை ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, தேசியம் குறித்து அதிகம் பேசப்பட்ட கட்சி எது என்றால் காங்கிரஸாக இருந்தது. ஜெயிந்த் என்ற சொல்ற கட்சி காங்கிரஸாக இருந்தது. இப்படி பல தேசத்துக்கு தேவையான கோஷங்களை எழுப்புகின்ற கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. ஆனா கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு அதனுடைய சரிவு ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இந்திரா காந்தி அம்மையார் என்னைக்கு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்களோ, என்னைக்கு காமராஜர், மொராஜி தேசாய், நிஜலிங்கப்பா போன்றவர்கள் எல்லாம் கட்சியில இருந்து விலக்கி தன் குடும்பத்திற்காக கட்சி உடைத்தார்களோ, அன்றே காங்கிரஸ் நிலைமை முடிந்து விட்டது. ஏறக்குறைய காங்கிரஸ் முஸ்லிம் லீக்காக மாறி போனது. சரி, இல்ல இது உங்களுடைய பார்வை சரியா இருக்காது. ஏன்னா எல்லா சமூக மக்களும் கொடுக்குறாங்க. இல்ல அது ஒரு தொகுதி மட்டும் ஏன் பாக்குறீங்க? எல்லா சமூக மக்களும் தானே வாக்களிக்கிறாங்க. அது ஏன் அப்படி ஒரு இதா சுருக்குறீங்க? இல்ல அதான் சொல்றேனே, சுருக்கிறதுனால தானே அவங்க அங்கிருந்து உத்தரப்பிரதேசத்தை விட்டுட்டு இங்க தேடி வயநாட்டுல இருக்காரு ராகுல் காந்தி. இல்ல ஒரு தலைவர் அங்க நிக்கிறாங்க, இன்னொரு தலைவர் சவுத்துல நிக்கலாம். ஏன்னா கடந்த காலங்களில் எல்லாருமே நின்று இருக்காங்கல்ல. இல்லைங்க, அந்த வரலாற்று வெற்றிக்கு பின்னணி நீங்க பாக்கணும்ல. நீங்க 50% சிறுபான்மை மக்கள் இடத்துல இருந்து நிக்கிறாங்க, வாக்குகளை பெறாங்க அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு சொன்னாங்க காங்கிரஸ்ங்கிற கட்சி இன்னைக்கு எப்படிப்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது? எந்த காங்கிரஸை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்ததோ, எந்த திரிணாமுல் காங்கிரஸை காங்கிரஸ் எதிர்த்ததோ, எந்த கம்யூனிஸ்டை காங்கிரஸ் எதிர்த்ததோ, எந்த ஆம் ஆத்மி கட்சியை காங்கிரஸ் எதிர்த்ததோ, இவர்களெல்லாம் சேர்ந்து எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து பாஜகவை இருக்கின்ற நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி எதிர்த்துதானே உங்களுடைய தனிப்பெரும்பான்மையை குறைச்சாங்க, தனிப்பெரும்பான்மை பெற முடியாத நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அல்ல, அந்த அளவுக்கு காங்கிரஸ் வீக் ஆயிருச்சுன்னு சொல்றேன். தன் எதிரியோடு சமரசம் செய்யற நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டு விட்டதுன்னு சொல்றேன் நான். சரி, ஆம் ஆத்மி எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தது, திரிணாமுல் காங்கிரஸ் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தது, கம்யூனிஸ்ட் மேற்கு வங்கத்தில் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தது, இவர்களோடு சேர வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ் தன் கொள்கையை இழந்து விட்டது, தேசியம் என்கின்ற கொள்கையை கைவிட்டு விட்டது, தாஜா அரசியலை செய்ய ஆரம்பித்து விட்டது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டது. இது காங்கிரசினுடைய இந்த நிலைப்பாடுதான் மெல்ல 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 காங்கிரஸை சரிவுக்கு அழைத்து செல்கிறது. 400 தொகுதிகள் பெற்று வெற்றி பெற்ற காங்கிரஸ் இன்னைக்கு 100க்கு 99 இடத்துக்கு வந்திருக்குது. அது பாஜக பாஜக முதல் தேர்தலில் பெற்றது என்ன, 2014ல், 2019ல் பெற்றது என்ன, 2024ல் பெற்றது என்னங்கிற அந்த கம்பேரிசன் அவங்களும் சொல்லுவாங்களா சார்? இல்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். நீங்க எல்லாரும் கூட்டணி சேர்ந்து எங்களுடைய எண்ணிக்கை 243 குறைந்தது. பிஜேபி நான் சொல்றது தனித்து, கூட்டணியில் இல்ல, தனித்து 243 களம் கண்டது. ஆனா தனித்து 99 எதிர்கட்சி அந்தஸ்து இழந்துருச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாருங்க. நாங்க தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டோம். எப்படி நீங்க ஜெயிச்சீங்க? பொய் சொல்லி ஜெயிச்சீங்க, தேர்தல் வாக்குறுதி தவறா கொடுத்தீங்க, 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னீங்க, அள்ளி விட்டீங்க. இல்ல அது வாக்குறுதி தானே. பாஜகவும் மாநிலங்கள்ல வாக்குறுதியில கொடுக்குறீங்க, நீங்க நிறைவேற்றலையே சார். காங்கிரஸ்ல கொடுத்த வாக்கு நிறைவேற்றினீங்களா? தெலுங்கானாவில கொடுத்த வாக்கு நிறைவேற்றினீங்களா? சரி, அப்ப நீங்க மக்களை ஏமாத்துறீங்கல்ல. 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்களுக்கு தரேன்னு சொல்றீங்க, அது சாத்தியமா? அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல அதுக்கான விளக்கத்தை ப. சிதம்பரம் கொடுத்தாரு. அதுக்கான விளக்கத்தை எப்படி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தேர்தல் காலகட்டங்கள் கொடுத்தாரு.
நான் கேட்ட பல முதல் விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நான் கேட்ட 50 ஆண்டு காலம் உங்க கையில இல்ல முதல்ல வந்து இந்திரா காந்தி அம்மையார் பேசுறப்போ கரீபி அட்டாவுமாங்க, அதாவது வறுமை ஒழிப்போன்னு சொல்லிதான் மக்களை தூண்டுனாங்க. 50 ஆண்டு காலமா அதான் பேசினாங்க. இல்ல அன்றைய காலகட்டங்களில் வறுமை இருந்துச்சுல்ல சார், மக்களை தூண்டுறாங்க சார். நீங்க 10 வருஷத்துல நரேந்திர மோடி அவர்கள் 25 கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கோங்கிறது உறுதியா ஆணித்தரமா சொல்றோம். சிவபிரேம் சார் வந்து குறுக்கிடுறாரு. இல்ல நான் பேசி முடிச்சிடறேன் சார். அவர் பேசுறத கேட்டு சரி சரி 80 கோடி மக்கள் வறுமையில நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்க சார். 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் தனித்து ஆட்சி செய்திருக்கிறது. நீங்க கூட்டணியில் ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கிறீங்க. இத்தனை செய்த நீங்கள் எதை செஞ்சீங்க? ஆர்டிகல் 370 மிகப்பெரிய பாதிப்பு இந்தியாவிற்கு. நம்ம இந்திய கொடி காஷ்மீர்ல ஏத்த முடியல, அதை சரி செஞ்சீங்களா? குடியுரிமை சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு தேசிய அமெரிக்காவில ஜெயிக்கிறாருன்னா ட்ரம்ப் ஜெயிக்கிற காரணம் தேசியங்கிற கொள்கை. அவர் முதல்ல இந்தியா மீது இல்ல சார், நான் கேட்ட முதல் கேள்விக்கு வந்துடலாம். மோடி உலக தலைவரா மாறிட்டாருன்னு சொல்றேன். அடுத்து சொல்றேன், இந்திய தலைவர் மட்டும் அல்ல. புரியுது. அதனாலதான் காங்கிரஸ் வந்து பலவீனமானது காரணம் கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் பலவீனமானதுக்கு முக்கியமான காரணம் சொல்ல போனா தன் தேசியங்கிற அந்த கொள்கை இழந்தது. இனி அது விரைவாருக்கு வாய்ப்பே இல்ல சார். இன்னைக்கு தன்னுடைய எந்த ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி இல்ல. எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் வாங்கிட்டு நிக்கிற இடத்துலதான் காங்கிரஸ் இருக்கிறது. அதனாலதான் பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் என்கின்ற கட்சி சப்போர்ட்டிங் கட்சியா இருக்குது. ஆட்சியில் அமர முடியல. எந்த இடத்துல காங்கிரஸ் இருக்கிறாங்களோ பாருங்க, அது வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அங்கு இஸ்லாமியர்கள் அதிகம் கொண்ட பகுதிகளில் தான் இல்ல. நீங்க வயநாடு குறிப்பிடும் போதே வந்து வயநாட்டுல ட்ரைபல் மக்கள் அதிகமா இருக்காங்க, பழங்குடி மக்களுடைய நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நீங்க அதுலயே வந்து நம்ம அதுல டிஃபரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து இப்ராஹிம் சார்ட்டையும் நான் போயிட்டு வந்துடுறேன். பல்வேறு விஷயங்கள் இல்ல முன்னாடி இஸ்லாமியர்கள் நீ கணக்கு எடுத்து பாருங்க, சிறுபான்மை மக்கள் எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க காங்கிரஸ் பாருங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்கிறத பாருங்க. 50 ஆண்டு கால ஹிஸ்டரியை திருப்பி பாருங்க சார். சரி சார். ஜி.கே. நாகராஜ் சார், நான் எல்லாத்துடைய இதுக்கும் நான் பதில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி வச்சிடறேன், அதுக்கும் சேர்த்து கொடுத்துருங்க. நான் சிவபிரேம் சார்கிட்ட எழுப்பின கேள்விதான். பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபேஸ் அப்படிங்கிறத தாண்டி மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்லை பிரச்சாரம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பாஜகவுக்கு இருக்கா? மோடி அவர்களுடைய செல்வாக்கானது வந்து குறைந்துட்டு வருது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இதற்கும் சேர்த்து பதில் அளிச்சிருங்க. கட்டாயமா. அவர் நண்பர் சொன்னாங்க முஸ்லீம் லீக்கா மாறிடுச்சு, முஸ்லிம்கள் பாஜக எதிராக இல்ல. உண்மையா இல்ல. நான் முஸ்லீம் லீக்கா ஏன் மாறுச்சுன்னு சொன்னேன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் என்ன கோரிக்கை வச்சாங்க, அரசியல்ல தனி இட ஒதுக்கீடு வேணும்னு கேட்ட அதே கொள்கைய சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கடந்த 30 ஆண்டு காலத்துல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி அவங்க தேசியம் குறித்து பேசுறவங்க தேசியத்தை மறந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் முஸ்லீம் லீக்குடைய கொள்கையை வலியுறுத்தினாலதான் முஸ்லீம் லீக் போல் காங்கிரஸ் மாறி விட்டதுங்கிற பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன். முஸ்லிம்கள் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்ப உத்தரப்பிரதேசத்துல குண்டார்கி சட்டமன்றத்துல 76% பாஜக ஓட்டுகள், அதாவது 65% இஸ்லாம் இருக்கிற பகுதியில 1,44,791 ஓட்டுகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்து பாஜக வெற்றி பெற்று பார்த்தோம். இதுவரைக்கும் 30 ஆண்டுகளிலேயே இல்லாத விஷயமா இருந்திருக்கு பார்த்தோம். இல்ல அதாவது ஏன் காங்கிரஸ் சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் தன் கொள்கையை மாற்றிக்கொண்டது, ராஜா அரசியலுக்கு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன், தேசியத்தை மறந்து விட்டதுன்னு சொல்ல வரேன். அதுக்கு எதுக்காக? வெற்றிக்காக ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான நீங்க ஒரு பாயிண்ட் கேட்டீங்க, அதாவது எப்படி வந்து காங்கிரஸ் மாறுச்சுன்னா இடஒதுக்கீடுல பாத்தீங்கன்னா நீங்க ஓபிசியோட ஆதரவு இழந்தது மண்டல் கமிஷன்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார் ராஜீவ் காந்தி. அதுக்கப்புறம் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. இது ஒரு முரண்பாடு. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா போனவரு சீக்கியர்கள் தர்ப்பன் கட்ட கூட அனுமதி இல்லைங்கிற மாதிரி ஒரு இன ரீதியான பிரச்சனையை பேசி இங்க சீக்கியர்கள் போராட வைக்கிறாரு. ஆக பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற வேலையை காங்கிரஸ் செய்யுது, இல்லன்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி மன்மோகன் சிங் என்ன பேசினாரு, எங்களுடைய இந்திய வளங்களில் முஸ்லிம்களுக்கு பங்களிப்பு அவங்க தான் உறுதியானவர்கள் சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இது இங்க பிரிவினைவாதத்தை தூண்டுறது. முஸ்லிம்கள் கேட்கல, இவங்க தங்களை முஸ்லிம்கள் தலைவராக காட்டிக்கொண்டு அக்கறை இருப்பதாக காட்டிக்கொண்டு பிரிவினையை உருவாக்கின்ற முயற்சி. அதனாலதான் காங்கிரஸ் அடி வாங்குது. அது ஏன் பண்றாங்கன்னா, இந்த அரசியல் வாக்கு வங்கி, தாஜா வாக்கு வங்கி அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. ஒரு காலத்தில் இவர்கள் பேசிய தேசியத்தை மறந்து விட்டார்கள். அதை பாஜக கையில் எடுத்துக் கொண்டது. ஏன் கையில் எடுத்துச்சுன்னா, இந்த இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை
இந்துத்துவ கொள்கையை அடிப்படையாக கொண்ட பாஜகவுக்கு இருக்கிறது. ஆனா நாங்க யாரையும் பிரிச்சு பார்க்கல, ஒருபோதும் நாங்க பிரிச்சு பேசல. இங்க வாழ்ற எல்லாரும் மக்கள். மோடிஜி பேசுறாங்க, ஊடுருவல்காரர்கள் குறித்து பேசுறோம், ஜார்க்கண்ட்ல பேசுறோம். ஏன்னா அதேதான் இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இல்ல இப்ப அந்த ஊடுருவல் என்ன முன் வச்சாங்க பிரச்சாரத்துல? இஸ்லாமியர்கள் வந்து வந்துருவாங்க, பழங்குடி மக்கள் இதன் காரணமாக பாதிப்பை எதிர்கொள்வாங்க அப்படிங்கறத நம்ம முன் வச்சாங்க. அது வந்து ஒரு பங்களாதேஷில் இருந்து முஸ்லிம்கள் வர்றப்போ ஆப்கானிஸ்தான் இருக்கிற முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போனா அனுமதிக்கிறதுல சார், அவங்க வெளியேற்றுறாங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுறது இல்ல, வன்முறையை தூண்டுறாங்க, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதை வந்து காப்பாற்ற வேண்டியது நாட்டின் தலைவருடைய கடமை இல்லையா? நாட்டின் தலைவருடைய கடமைனா வந்து அது பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் வந்து இத்தனை ஆண்டு காலமா வந்து ஆட்சியில் இருக்கும், அதை நம்ம பண்ணியிருக்கணும்ல. மாநில அரசு மீது நீங்க அதை விமர்சனமா வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் சார்? நீங்க பங்களாதேஷ் மட்டும் இல்லைங்க, ஏறக்குறைய 1650 கிலோமீட்டர் நீங்க அந்த மியான்மருடைய எல்லை இருக்கு இல்லைங்களா, அதுல வர்ற நீங்க மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா மிசோராம்ல இருந்து பல மாநிலங்கள், மணிப்பூர்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு 1650 கிலோமீட்டருக்கு வேலி அமைச்சிட்டு இருக்கிறவங்க. அதை காங்கிரஸ் செய்ய தவறிவிட்டது. ஏன் வேலி அமைக்கிறோம்னா, ஒரு 16 கிலோமீட்டருக்கு வந்து நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு போலாம் பாஸ்போர்ட் இல்லாம. அதை பயன்படுத்தி இங்க வந்தாங்க. எல்லா சட்டவிரோத செயலும் செய்யப்பட்டது, போதைப் பொருள் கலாச்சாரம் பரவியது, தீவிரவாதம் பரவியது. இதைத்தான் நாங்க பேசுறோம். இது எந்த வகையில பாதிப்பு கொடுக்கும்? இன்னைக்கு நாம இந்த டிவியில உட்கார்ந்து விவாதம் பண்றோம்னா நம்பிக்கை இருக்கிறது, இந்தியாவுடைய ராணுவம் நம்மை பாதுகாக்க நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உருவாக்கியவர்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களும். அதனால நீங்க வந்து பேசுற பேச்சுக்கள் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக அல்ல, நாட்டின் பாதுகாப்புக்காக பேசப்படுகின்ற பேச்சு. நீங்க அப்படித்தான் பார்க்கணும். அதையே நீங்க இஸ்லாமியர்கள் பாக்குறீங்க. அப்படி பார்த்தா பாகிஸ்தானுக்குள்ள வர்ற ஆப்கானிஸ்தானை ஏன் பாகிஸ்தான் வெளியேறப்படும்? அது அவங்க நாட்டுடைய முடிவு. அது வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு எல்லைக்கான முடிவு. இங்க வந்து நம்ம எல்லையை பாதுகாக்கிறது யாரு? மத்திய அரசு தான் வந்து எல்லை சார்ந்த விஷயங்களை வந்து கையாளுறாங்க. ஆமா, அதனாலதான் அதுக்கான முயற்சி எடுக்கிற குடியுரிமை சட்டத்திட்டம் தேர்தலில் பயன்படுத்துறோங்கிறதான விமர்சனமா இருக்கு சார். அது வந்து தேர்தலில் பயன்படுத்துறோம், அதை வந்து தேர்தலில் பயன்படுத்துறோம். மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல. நீங்க தேர்தல்ல எந்த அளவுக்கு ஊடுருவல்காரர்களுடைய தங்களுடைய பங்களிப்பு வந்து கொடுக்கறாங்க, எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போகுது, எந்த அளவுக்கு உங்களுடைய அடிப்படை நிலங்கள் புடுங்கப்படுகிறது சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும்ல சார். அதுல என்ன தவறு? எந்த வகையில சட்டத்துக்கு விரோதமா செயல்படுறோம்? ஒண்ணு. அடுத்தது இல்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அவங்க சொன்னாங்க ரேவடி கல்ச்சர், அதாவது இலவசம் பத்தி சொன்னாங்க. எங்க மோடிஜி தெளிவா சொன்னாரு, இலவசம் என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கும், இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குன்னு சொல்லி சொன்னார். அதனால அதை விடுங்க, தயவுசெய்து அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க, ஜனநாயக ரீதியா மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்கன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் அதை செய்ய தவறியது. இல்ல பாஜக அதை கையில் எடுத்துருச்சுல, நான் அதானே கேட்டேன். பாஜக கையில் எடுத்தானே வெற்றி பெறீங்க. எதிரி என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கின்றானோ அந்த ஆயுதத்தை வைத்தே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது பாஜகவுடைய கடமை. சரி, நீங்க கர்நாடகாவில நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, சொன்னதை செஞ்சீங்களா? ஆனா மகாராஷ்டிராவில நாங்க ஆட்சிக்கு வந்து சொன்னதை செஞ்சோமே. 2.5 கோடி பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் பணத்தை நாங்க கொடுத்தமே. அவர் வறுமை குறித்து பேசினார். இல்ல கர்நாடகால என்ன கொடுக்கலன்னு கேக்குறாரு சிவபிரியன் சார். கொடுத்துட்டாரு. கர்நாடகால எல்லாமே கொடுத்தாச்சு. ஒரே ஒரு குறுக்கீடு என்னன்னா, குறுக்கீடு இல்ல, செப்டம்பர் 15 அன்னைக்கு தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி மாஜி பெஹன் லடுக்கி யோஜனாவுடைய 1500 ரூபாய் திட்டம் கொடுக்குறீங்க. என்னைக்கு கொடுக்குறீங்கன்னா செப்டம்பர் 15 தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி 2 நாள் கழிச்சு கொடுக்குறீங்க. அதுல 2,34,00,000 பெண்கள் அதனால பயனாளிகள் ஆகுறாங்க. அதுல 50% வந்து பெண்கள் வாக்காளர்கள். நீங்க வாக்கு வங்கிகளுக்காக தான் அதை உபயோகப்படுத்தினீங்கன்றத அதை தாண்டி இன்னொரு சம்பவம் தெளிவா சொல்லுது. நீங்க அடுத்த முறை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து விட்டால் 2100 ரூபாய் கொடுப்போம். இந்த ரெவடி கல்ச்சர் எங்க போச்சு? இந்த பிச்சை காசு என்று சொன்னீங்களே, இந்தியாவுடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த 1500 காசை பிச்சை காசு என்று சொன்னார்களே, அப்ப இது பிச்சை காசு ஆகாதா? காங்கிரஸ் உடைய தலைவர் கார்கே அவர்கள் சொன்னாங்க, காங்கிரஸ் நோக்கி, அதுவும் குறிப்பா கர்நாடக காங்கிரஸ் நோக்கி சொன்ன வார்த்தை என்னன்னா, தயவு செய்து உங்களால நீங்க கொடுக்கிற வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க அமித்ஷா என்ன சொல்றாங்க, நாங்க எந்த இலவசத்தை கொடுக்கிறோமோ சொல்றோமோ
அது நலத்திட்டங்களாக கொடுத்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, சொல்றத பட்ஜெட் அலோகேஷன் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னாரு. சொன்னதை செய்யறதுக்கு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. நாங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறோம். எந்த வாக்குறுதி நிறைவேற்றினா நீங்க சொல்லுங்க. நாங்க தேர்தலில் எதா இருந்தாலும் ஆர்டிகல் 370 இருக்கட்டும், ஒரே நாட்டு ஒரே தேர்தலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தேர்தலில் வைப்போம், அதை செஞ்சு காட்டுவோம். சிவபிரியன் சார் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சாரு. நீங்க வந்து சிவபிரியன் சார் ஒரு கேள்வி 80 லட்சம் பேருக்கு நம்ம ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம்ல. 50 கோடி. ஆமா, சமீபத்துல இந்தியாவில் வறுமை ஒழிந்ததா என்றால் நிச்சயமா இல்ல. நான் அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல சார். 80 கோடி பேர் இருக்கிறோம். 80 கோடி பேருக்கு இலவச ரேஷன் அரிசிய எங்களுடைய பாரத பிரதமர் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுல 127 நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்ட ஆய்வு உலக பட்டினி குறியீட்டுல 105வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த முறை பட்டினி குறியீட்டில் நாம் குறைந்து வந்திருக்கிறோம். ஏன்னா 80 கோடி பேர் ஏறக்குறைய 70% ஆஃப் த பாப்புலேஷனுங்க. அதை 10 வருஷத்துல குறைக்கிறது சாதாரண வேலை இல்ல. அந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம் சார். அதுக்கான முயற்சி செய்யற நாங்களும் முழுச்சிட்டேன்னு சொல்லல. இந்தியாவை அப்படி காங்கிரஸ் வைத்திருந்தது. 10 ஆண்டுகளில் நாங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தம்பட்டம் அடிக்கல, முடியும்னு சொல்லல, முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் ஜிடிபி பொருளாதாரம் நிலை உயர்ந்தது, ஜிடிபி உயர்ந்தது. 10ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்தது. உலக தலைவராக நரேந்திர மோடி உயர்ந்தது. இன்னைக்கு போரை நிறுத்தக்கூடிய சக்தியை பெற்றிருப்பது, விண்வெளியில் புரிகின்ற சாதனை, இதையெல்லாம் சொல்ல சொல்ல நாள் பத்தாது. அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் சாதனை. 10 ஆண்டுகள் அதை முடிச்சிருக்கிறோம்.